முக்கிய செய்தி: முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அமைச்சரவை நாளை விரிவாக்கம் செய்யப்படுகிறது. புதிய அமைச்சர்கள் நாளை பதவியேற்பார்கள் என ஆளுநர் மாளிகை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை காலை 10 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெறும் எனவும் ஆளுநர் மாளிகை தரப்பில் அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அமைச்சரவை நாளை விரிவாக்கம் செய்யப்படுவதாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகியிருக்கிற நிலையில் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். புதிய அமைச்சர்கள் நாளை பதவியேற்பார்கள் என ஆளுநர் மாளிகை தரப்பில் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழக அமைச்சரவை நாளை விரிவு செய்யப்பட இருக்கின்றது. அதாவது ஏற்கனவே முதலமைச்சர் உட்பட 10 அமைச்சர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கின்றார்கள். கூடுதலாக 15 அமைச்சர்கள் இடம்பெறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில்தான் ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதன்படி நாளை காலை 10 மணிக்கு அமைச்சர்களுடைய பதவியேற்பு விழா நடைபெற இருக்கின்றது. சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் நடைபெறக்கூடிய பதவியேற்பு விழாவிலே ஆளுநர் பங்கேற்று அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் அந்த உறுதிமொழி ஏற்பு நிகழ்விலும் பங்கேற்க இருக்கின்றார். புதிய அமைச்சர்களாக யாரெல்லாம் இடம்பெற போகின்றார்கள் என்பது உட்பட பல்வேறு எதிர்பார்ப்புகள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில்தான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகளுக்கு ஒரு இடம் அமைச்சரவையில் ஒதுக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. காங்கிரஸ் கட்சிக்கு 2 இடங்கள் வரை ஒதுக்கப்படலாம் என்று எதிர்பார்ப்பு நிலவி வந்த நிலையில்தான் காங்கிரஸ் கட்சி அதிகாரப்பூர்வமாக அமைச்சரவையில் இடம்பெற போகின்ற தங்களுடைய உறுப்பினர்கள் பெயரை வெளியிட்டிருக்கின்றது. 2 உறுப்பினர்கள் காங்கிரஸ் சார்பிலே கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு பிறகு அமைச்சரவையிலே இடம்பெற்றிருக்கின்றார்கள். தமிழக வெற்றிக் கழக அரசு காங்கிரஸ் கட்சிக்கு இந்த முக்கியமான வாய்ப்பினை முக்கியமான நேரத்திலே வழங்கியிருக்கின்றது. இந்த நிலையில்தான் நாளை காலை 10 மணிக்கு அமைச்சர்களுக்கான பதவியேற்பு விழா நடைபெற இருப்பதாக ஆளுநர் மாளிகை தரப்பிலும் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதன்படி மே 21 நாளைய தினம் இந்த பதவியேற்பு விழா நடைபெற இருக்கின்றது. பல முக்கிய துறைகளுக்கு இன்னும் அமைச்சர்கள் அறிவிக்கப்படவில்லை. பத்திரப்பதிவுத்துறை, மேலும் வீட்டு வசதி உள்ளிட்ட துறைகளுக்கான அமைச்சர்கள் அறிவிக்கப்படாமல் இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட ஒரு 25 துறைகளுக்கான அமைச்சர்கள் அறிவிப்பு செய்யப்பட வேண்டும். எனவே நாளை நடைபெறக்கூடிய பதவியேற்பு விழாவிலே 15க்கும் கூடுதலான அமைச்சர்கள் இடம்பெறுவார்கள் என்றும் அந்த அமைச்சர்களுக்கு 25 துறைகள் வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன் அடிப்படையிலே பத்திரப்பதிவுத்துறை, உயர்கல்வித்துறை உள்ளிட்ட துறைகளுக்கான அமைச்சர்கள் நாளை அறிவிக்கப்பட இருக்கின்றார்கள். இது மட்டுமல்லாமல் மேலும் பல முக்கிய துறைகள் இருக்கின்றன. வீட்டு வசதி வாரியம் உள்ளிட்ட துறைகள், குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை உள்ளிட்ட துறைகளுக்கான அமைச்சர்களும் நாளை பொறுப்பேற்றுக் கொள்ள இருக்கின்றார்கள். தமிழக முதலமைச்சர் ஏற்கனவே சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் பங்கேற்ற பொழுது அவரோடு சேர்ந்து மூத்த அமைச்சர்கள் 9 பேரும் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். அவர்களுக்கான துறைகள் என்ன என்பது கடந்த ஒரு 5 நாட்களுக்கு முன்பாக வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையினால் முதலமைச்சர் தலைமையிலான அரசு ஒரு கூட்டணி அரசாக பரிணமித்திருக்கின்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கும் அமைச்சரவையிலே இடம் ஒதுக்கப்படலாம் என்று எதிர்பார்ப்பு நிலவுகின்றது. காங்கிரஸ் கட்சி அதிகாரப்பூர்வமாக தங்களுக்கு 2 இடங்கள் அமைச்சரவையிலே ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் கிள்ளியூர் ராஜேஷ்குமார் மற்றும் மேலூர் தொகுதியில் வெற்றி பெற்றவருக்கு அந்த வாய்ப்பை வழங்கியிருப்பதாகவும் காங்கிரஸ் வெளியிட்டிருக்கின்றது. எனவே நாளை காலை 10 மணிக்கு நடைபெறக்கூடிய பதவியேற்பு விழாவிலே கூடுதலாக அமைச்சர்கள் பொறுப்பேற்றுக் கொள்ள இருக்கின்றார்கள். தமிழக அமைச்சரவையை பொறுத்தவரை 34 அமைச்சர்கள் இடம்பெற முடியும். ஒரு மாநிலத்தினுடைய சட்டமன்றத்தின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 1/6 உறுப்பினர்கள் தான் இடம்பெறுவார்கள். அந்த அடிப்படையில் தான் அந்த நிகழ்வை பொறுத்தவரை 1/6 உறுப்பினர்கள் என்ற அடிப்படையிலே தமிழகத்தை பொறுத்தவரை 34 பேர் சட்டப்பேரவையில இடம்பெற முடியும். எனவே அந்த 34 உறுப்பினர்கள், அதாவது சட்டப்பேரவையில் என்றால் அமைச்சரவையிலே 34 பேர் இடம்பெற முடியும். சட்டமன்றத்திலே 234 பேர் இருக்கின்றார்கள். அதில் 1/6 என்றால் 33 கூட்டல் 1, அதாவது முதலமைச்சர் ஒருவர், 33 அமைச்சர். கடந்த ஆட்சியில் எல்லாம் முழு அளவிலாக அமைச்சரவை நிறைந்து இருந்தது. 34 அமைச்சர்கள் முடிந்தார்கள் முதலமைச்சரோடு சேர்த்து. இந்த அரசை பொறுத்தவரை தற்பொழுதைய அரசிலே அதாவது ஒரு ஏற்கனவே 10 கூடுதலாக 15 என்னும் பொழுது ஒரு 25 அமைச்சர்கள் என்ற அளவிலே அமைச்சரவை இடம்பெற்றிருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே அந்த 25 அமைச்சர்களுக்கும் என்னென்ன துறைகள் ஒதுக்கப்பட இருக்கின்றன என்பதும் நாளை முழு அளவில் தெரிய வரும். ஒரு 40 துறைகளுக்கு மேலே இருக்கின்றன. அந்த துறைகளுக்கான அமைச்சர்கள் அறிவிப்பு செய்யப்பட இருக்கின்றார்கள். மானிய கோரிக்கை என்று வரும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 53 துறைகள் வரை மானிய கோரிக்கையில் இடம்பெறும் என்றாலும் அவற்றையெல்லாம் தொகுத்து பார்த்தோம் என்றால் ஒரு 40 துறைகள் வரும். எனவே அந்த 40 துறைகளுக்குமான அமைச்சர்கள் ஒரு 25 அமைச்சர்களாக இருப்பார்கள். ஒரே அமைச்சரிடம் 2க்கும் மேற்பட்ட துறைகள் எல்லாம் இருக்கின்றன. உதாரணத்திற்கு மூத்த அமைச்சர் புசி ஆனந்த வசம் எல்லாம் 2க்கும் மேற்பட்ட துறைகள் இருக்கின்றன. எனவே அதே போன்றுதான் நாளை நடைபெறக்கூடிய அமைச்சரவையிலும் கூட, அதாவது நாளை புதிய அமைச்சர்கள் பொறுப்பேற்கும் பொழுது அவர்களுக்கு கூடுதலாக அந்த 1க்கும் மேற்பட்ட இடங்கள் ஒரு சில அமைச்சர்களுக்கு வழங்கப்படும். 1க்கும் மேற்பட்ட துறைகள், இலாகாக்கள். எனவே அதுபோன்று எந்தெந்த அமைச்சர்கள் இடம்பெற போகின்றார்கள்,
முக்கிய துறைகள் யாருக்கெல்லாம் வழங்கப்பட இருக்கின்றன, பத்திரப்பதிவு துறை எல்லாம் முக்கியமான துறையாக இருக்கும், அது இன்னும் ஒதுக்கப்படவில்லை. அதே போன்று மேலும் சில துறைகள் இருக்கின்றன, சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் உள்ளிட்ட துறைகள் எல்லாம் இதுவரை யாருக்கும் வழங்கப்படவில்லை என்பதை பார்க்க முடிகின்றது. எனவே அவர்களில் யாருக்கெல்லாம் இந்த துறைகள் எல்லாம் ஒதுக்கப்பட இருக்கின்றன என்ற ஒரு எதிர்பார்ப்பும் நிலவுகின்றது. கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடியவர்களுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு 2 உறுப்பினர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கான இலாகாக்கள் என்ன, அது மட்டுமல்லாமல் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்டவர்களுக்கும் அமைச்சரவையில் இடம் ஒதுக்கப்படலாம் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.